ஓகே கேஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். கண்டிப்பாக எல்லோரும் ஊரில் இருப்பீங்க, என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. இன்னும் நிறைய இடத்துல இப்போ மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிருக்கு, விச் இஸ் அ குட் சைன். பட் ரொம்ப மழை பெஞ்சாலும் ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும். அண்டு உங்களுக்கு தீபாவளி எப்படி போச்சு, என்ன கதை ஏது கதை அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஆக்சுவலாக என்னென்னா, எது பண்ணாலும் என்ன விஷயம் நல்லது பண்ணாலும் ஒரு குறைய கண்டுபிடிச்சிட்டே தான் இருப்பாங்களா? இது ஒரு எண்டே கிடையாதா? நான் எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, என்ன தளபதி சீட் பண்ணிட்டாரா? நான் சொல்லலைங்க. இது எப்படி இருக்குது தெரியுமா? கரூரில் நடந்த ஒரு விஷயம் ரொம்பவே சோகமான ஒரு விஷயம்தான். அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு விஷயம் அங்கே நடந்திருக்கவே கூடாது. இதுக்கு யார் பொறுப்பு, யார் இதுக்கு ஆக்சுவலாக காரணம், எங்கே தப்பு நடந்தது அப்படின்றத இப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க. மக்களாகிய நாங்கள், மக்களாகிய நம்ம என்ன வேணால் நம்ம டிசைட் பண்ணிட்டு போயிடலாம். இதுக்கு காரணம் தளபதி தான், இதுக்கு காரணம் டிவிகே தான், இதுக்கு காரணம் அந்த கட்சி தான், இந்த கட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஓவராலாக லீகலாக ப்ரொசீட் பண்ணும்போது சிபிஐ உள்ளே வந்து என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக எதுவும் சொல்லலை என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம லாஸ்ட்டாக போட்ட ஒரு வீடியோவில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். இந்த கரூரில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐடி ஆஃபீஸ் கிட்ட சில டாக்குமெண்ட்ஸும் ஒரு 32 GB பென்ட்ரைவில் எரிச்சிருக்காங்க, சிபிஐ பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். அது ஏன் எரிச்சாங்க, அது டேட்டா ரெக்கவரி பண்ணாங்களா இல்லையா, சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வெளியே சொல்லவே மாட்டுறாங்க. எனக்கு இருக்கிற ஒரு முக்கியமான டவுட் என்னென்னா, இத்தனை நாள் ஆயிடுச்சு, ஏன் இன்னும் டிவிகேவை கரூருக்கு அனுப்ப மாட்டுறாங்க? என்ன ரீசனுக்கு போலீஸ் பெர்மிஷன்ஸ் கொடுக்க மாட்டுறாங்க? ஸோ இதுக்கு டிவிகே சைட்லேருந்து ஒரு கேஸ் போட்டிருக்காங்களா, எப்போ போக போகிறாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா மண்டையில் அப்படி எனக்கு இருக்குங்க. தளபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்துட்டு நடந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பண்ணிட்டாரு. காசு இருந்தால் என்ன வேணால் பண்ணலாமா? ஏன்டா நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன், உனக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதாடா இந்த மாதிரில ஒரு விஷயம் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்களே? கரூரில் இந்த குடும்பங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 லட்ச ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க டிவிகே சைட்ல இருந்து. இப்போ ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி, ஒரு 2 to 3 days முன்னாடி அந்த 20 லட்ச ரூபாயும் பார்த்தீங்கன்னா ஆர்டிஜிஎஸ் மூலியமாக பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அந்த குடும்பங்களுக்கு. இதுக்கு நடுவில் சில லோலாய் வேலை நடந்தது. இந்த மாதிரி நிவாரண உதவி கிடைக்குது அப்படின்னே சில பேர் வேணுமனே ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்தது. இது எப்பவுமே நடக்கிற ஒரு விஷயம் தான். இங்கே நான் என்ன சொல்றேன்னா, காசு முக்கியமா, உயிர் தானே முக்கியம் அப்படின்னு கேட்குறீங்கல்ல? உயிர் முக்கியம் தாங்க, அதுதான் நம்பர் 1 ப்ரையாரிட்டி. அந்த உயிர் அங்கே அவங்க இழந்துட்டாங்க. ஸோ அதுக்கு ஒரு உதவியாக டிவிகே சைடில் இருந்து என்ன பண்ண முடியும்? எனக்கு புரியல, என்ன பண்ண முடியும்? அவன் இறந்தவங்கள ஒரு க்ளோன் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியுமா மறுபடியும் கடவுள்கிட்ட கேட்டு? அவங்க குடும்பத்துக்கு ஒரு உதவியாக தான் பார்த்தீங்கன்னா இந்த 20 லட்ச ரூபாய் மறுபடியும் சொல்கிறேன், மக்கள் பணத்துலேருந்து எடுத்து கொடுக்கல, டிவிகேயோட தளபதி அவர்களோட சொந்த காசு எடுத்து கொடுத்துருக்காரு இத்தனை குடும்பங்களுக்கு. காசு இங்கே பிரச்சனை கிடையாதுங்க, காசு இங்கே மேட்ரே கிடையாது. அந்த குடும்பத்துக்கு எப்படியாவது டிவிக்கே உதவியாக நிற்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க டிவிக்கு. இந்த 20 லட்ச ரூபாய் கொடுத்துட்டா போதுமா? அது மட்டும் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா அந்த 5,000 எவ்ரி மந்த் கொடுக்கறது, அது இல்லாமல் எஜுகேஷன் சப்போர்ட், மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், லைஃப் ஃபுல்லாக சப்போர்ட் தரேன்னு சொல்கிறாங்க. யாருங்க இப்படி முன்னுக்கு வருவாங்க? இதுக்கு ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறேன்னா, சந்தோஷப்படுங்கடா அப்படின்னு நான் சொல்லலை. பட் ஏன் இன்னும் கூட அது ஒரு ஹேட் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க? அதுதான் எனக்கு புரியவே இல்லை. ஏங்க ஒருத்தரை எவ்வளோ அடிக்கணுமோ அவ்வளோ அடிச்சுட்டே தான் இருப்பீங்களா? சரி, அந்த மனுஷன் ஒரு விஷயத்த பண்ணாரு, காசு கொடுத்தாரு, அந்த எனக்கு புரியல என்ன அப்படி தப்பா பண்ணிட்டாரு. இப்போ என்ன ஒரு டாக்ஸ் போகுதுன்னா, அவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு காசு திமுறில் காசு கொடுத்துட்டு எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கெல்லாம் கூச்சமே இல்லையா? நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ட்வீட்ஸோ இந்த மாதிரிலாம் பரப்புறீங்களா, உங்களுக்குன்னு ஒரு பேமெண்ட் கொடுத்துருவாங்க நெகட்டிவிட்டியாக பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கு. அதுக்கு என்ன பேமெண்ட் கொடுக்குறாங்களோ அதுக்கு மட்டும் வேலை செய்யுங்கடா. இதெல்லாம் என்னென்னா ரொம்ப சீப்பாக இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, தளபதி விஜய் யார், எப்படிப்பட்ட மனுஷன் அப்படின்றது நானும் நீயும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், அதுதான் உண்மை. பட் இதெல்லாம் என்னென்னா கொஞ்சம் சீப்பாக இருக்குது, ரொம்ப கேவலமாக இருக்குது இந்த நியூஸ்லாம் பார்க்கும்போது. அண்ட் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் அப்டேட் வரலன்னா நிறைய பேர் ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நேற்று ஆக்சுவலாக நான் ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தேன், இந்த மாதிரி ஒவ்வொரு திவாலிக்குமே தளபதி மூவி வரும், அது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் செலிப்ரேஷன் இருக்கும், மெர்சல் பிகில் இதெல்லாம் சொல்கிறதுனா இப்போ அதெல்லாம் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ என்ன சொல்ல தோணுதுன்னா, தலைவா இந்த அரசியல்லாம் வேணாம், மறுபடியும் சினிமாவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்ல தோணுதுன்னா, ஆஸ் ஒரு ஃபேன் பாயாக பார்த்தீங்கன்னா அந்த தாட் இருக்கும் தான். பட் அவர் இப்போ அந்த ஹீரோ, அந்த ரீல் அப்படின்றத தாண்டி ரியலான ஒரு மனுஷனாக உள்ளே வந்திருக்காரு. நான் ஏதோ நல்லது பண்ணணும் என்னோட ஸ்டேட் மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ண விடுங்களேன். ஏன்னா எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, நல்லது பண்ணுறது ஏன்டா தடுக்கிறீங்க? இங்கே பதவி முக்கியம் கிடையாதுடா, நல்லது பண்ணணும்டா. நல்லது பண்ணணும்னா அந்த பதவி தேவை. நல்லது யார் பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுங்க. நல்லது பண்ணுறது ஏன் தடுக்கிறீங்க? இதில் ஒரு கட்சியே கிடையாது, ஒரு மேட்ரே கிடையாது, டிவிக்கெல்லாம் ஒரு கட்சியான்னு கேட்குறீங்கல்ல, அந்த கட்சியே கிடையாதுன்னா இவ்வளோ குடைச்சல் ஏன் கொடுக்குறீங்க அந்த கட்சிக்கு? ஏன் க்ரௌடு வந்தால் ஏன் பயப்படுறீங்க? தளபதி பேசினா ஏன் பயப்படுறீங்க? ஒரு இடத்துக்கு போனால் க்ரௌடு வந்தோன்னே ஏன் வயிற்றுச்சலில் உட்காந்து இருக்கீங்க? அடுத்தது என்ன பண்ணலாம், எப்படி காலை பூச்சி இழுத்து விட்டுலான்னு ஏன் பார்க்குறீங்க? இது எல்லாம் என்ன தெரியுமா? பயம். இதெல்லாம் பச்சையாக தெரியுது. நீங்கள் என்னதான் அப்படி இப்படி பேசினாலும் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். அடுத்தது ஆட்சியில் வருவாங்களா இல்லையா, சீட்டு பிடிப்பாங்களா இல்லையா, இதெல்லாம் வேறு விஷயங்க. இந்த பயத்தை உருவாக்கிட்டாங்கல்ல,
தட்ஸ் தளபதி விஜய். நான் மறுபடியும் சொல்கிறேன், நீ எவ்வளோ ஹேட்டை ஸ்ப்ரெட் பண்ணுறியோ அந்த அளவுக்கு அந்த கட்சி மேலேயும் சரி அவர் மேலேயும் சரி மரியாதை கூட்டிகிட்டே தான் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த ஆன்லைனில் பரப்பிட்டு இருக்கீங்கல்ல இந்த மாதிரிலாம், சிம்பிளான விஷயம் சொல்கிறேன். நீங்களாம் ஒரு கட்சிக்கு ஐடி விங் வைக்கணும், ஆனால் டிவிக்கேன்றது ஒரு ஐடி விங் தான் இருக்கிறவங்க. ஸோ அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. ஒன்ஸ் அகேன் எல்லாருக்கும் திவாலி விஷஸ். அண்ட் என்ன ப்ரோ திவாலி வீடியோ வரலையானா எனக்கு தெரிஞ்சு அப்லோட் பண்ணியிருப்பானான்னு தெரியல, அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்திருக்குமான்னு தெரியல. அப்படி பண்ணியிருந்தா பண்ணிட்டேன், அப்படி பண்ணலனா பண்ணிடுறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி, பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி, இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.